ஒரு வழியா படத்தை பார்த்தாச்சுங்க. ஆக்சுவலா விக்ரம் படம்லாம் தியேட்டர்ல பார்த்து ரொம்ப கோப்புராவே நான் இன்னும் போனதில்ல. இந்த படத்துக்கு நண்பன் கூப்பிட்டானேன்னு போனேன். படம் பிடிக்கலன்னு இல்லை, புரியல. படம்ன்றதை விடவே அந்த ஸ்லாங்கு பச்சையா சொல்லணும்னா அதில் பிரிட்டிஷ்காரங்களா இருக்காங்க. அவங்க பேசுகிற இங்கிலீஷ் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இவங்க பேசுறது என்ன மொழின்றதே நமக்கு புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலான்றது உங்களுக்கு புரியலாம். ஏன்னா நான் மட்டும்தான் இப்படி பேன உட்காந்துட்டு இருந்தேன். மற்றவங்க ஏன்னு கத்துறானுவேன். எது கத்துறானு எனக்கு புரிய மாட்டேங்குது. சீனுக்கு சீன் கத்துறானுவேன். ஒருவேளை அவங்களுக்கு மட்டும்தான் புரியுமா, இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் படம் எடுத்தாங்களா? ஏன்னா நிறைய அந்த வரலாற்று படம்லாம் வந்துருக்குது. இதுலேயுமே மற்ற ரிலீஜியனையோ மற்ற ஒரு கம்யூனிட்டியோ அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அதாவது 1001 இருக்கட்டும், அவளை ஏன் தங்கத்தை பேஸ் பண்ண படம் தான் அது. கேஜிஎஃப்ல அந்த மாதிரி விஷயம் நடக்காது. ஆனால் இங்கே அந்த விஷயம் நடந்துச்சு. அதனால் ஏதோ ஒரு மாதிரி எனக்கு உரியான மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலாம். நைட்டு டிமாண்டி காலனி வருது, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னை எடுத்துகிட்டு போயிட்டான். சரி விடுங்க, பரவாயில்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, அந்த 1001 விட்டாரு பாருங்க ஜிவி பிரகாஷ், அதை இந்த படத்தில் விட மாட்டார். ஏன்னா பிஜிஎம் இப்படி பிடிக்குது. ஏன்னா மற்ற எல்லா படத்துலையும் அதாவது இப்போ இந்த மியூசிக் டைரக்டர் போட்டால் தான் ஹிட் ஆகுது, அதனால இவரை தான் வேணும்னு எல்லாம் இது பண்ணிட்டு அதான் குத்து வாங்கினீங்கல்ல அந்த மாதிரி. ஆனால் ஜிவி பிரகாஷ் இந்த படம் கன்ஃபார்ம் சொதப்ப போகிறதில்ல. ஜிவி பிரகாஷ் சாரோட ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்கும். அது வேணால் நான் அச்சு சொல்கிறேன். மற்ற இதுவும் எனக்கு தெரில. உங்களுக்கு பிடிக்கலாம். நைட்டு டிமாண்டி காலனி இதுவும் ஒன்றா ஒரே வீடியோவை போட்டுறேன். அப்போ தான் உங்களை எதுக்கு கழுத்தெடுத்துக்கிட்டு. சரிங்க, நைட்டு பார்ப்போம். ஞானமுத்து பற்றையில் உருவான கத்தி ஷார்ப்பாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா குத்தி கிழிச்சு பிடிச்சி, அதாவது அடிக்கடி ஒரு மீம் பார்ப்போம்ல, இதுதான்டா படம், இதுதான்டா கிளைமேக்ஸு, இதுதான்டா இன்டர்வல் பிளாக், அப்படி இப்படின்னு நிறைய அந்த ஒரு ஓல்டு மேன் படம் போட்டு வந்திருக்கும்ல, அப்படி பார்க்கும்போது இதுதான்டா சீக்வல் மூவி. ஏன்னா பார்ட் 2னாவே கொலையாக கொண்டு வச்சு போடுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த நான் அவன் இல்லை 2ங்கிறது தான் ப்ராப்பரான ஒரு பார்ட் 2 மூவி. அதை விட்டா இப்போ டிமாண்டி காலனி மட்டும்தான். அதாவது ஒரு சின்ன பிசுறு கூட இல்லை. அதோட கண்டினியூட்டி நான் காலையில் தான் சொன்னேன் கோப்ரா நான் பார்க்கலன்னு. அப்படி பார்க்கும்போது நல்ல வேலை அதை பார்க்காம விட்டேன். இல்லைன்னா அஜய் ஞானமுத்து மேலே இருக்க ஒரு கிரேஸ் குறைஞ்சிருக்கும். இப்போ தான் அவன்கிட்ட கேட்டேன், எமிகா நொடிகள்லாம் அவர் தானே எடுத்தார். ஆஹா சரி. அதாவது காலையில் இன்னொரு படத்தை பார்த்தோம் பார்த்தீங்களா, அதனாலதான் தங்கலான்னு. அது எப்படின்னா கிளைமேக்ஸில் ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் அது தாண்டா படமே. அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த கல்கியாக இருக்கட்டும், காந்தாராவாக இருக்கட்டும், நீ எந்த வசூல் படம் எடுத்தாலுமே கடைசி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் மட்டும்தான்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம். அதான் அப்படி இருந்தால் போதும். மற்ற இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ண தேவையில்ல, அதெல்லாம் மைண்டில் வைக்க தேவையில்லன்னு சொல்லுவாங்க. ஏடா கடைசி 1/4 மணி நேரம் மட்டும் வச்சு மீதி 2 மணி நேரம் 2.75 மணி நேரம் எங்களை வச்சு சாவடிக்கிறது உங்களுக்கு யாரும் ரைட்ஸ் கொடுத்தா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படி ஒரு சீன் கூட, அதாவது கொட்டாய் இன்னும் வேற எங்கேயாவது பார்க்கணும், வெளியே போகணும், அது ஒரு சிலர்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் நான் ஒருத்தர் கூட அப்படி பார்க்கவே கிடையாது. இத்தனைக்கு செகண்ட் ஷோ போயிட்டு வரோம். ஆனால் படத்தில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா செகண்ட் ஷோ பேய் படம்ன்றதுக்கோசம் அங்கே போனோன்னே ஹாரர் சீன் ஒன்று கூட இல்லவே இல்லை. என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு 2005 நினைக்கிறேன், நாங்கள் காலேஜ் படிக்கும்போது வந்துருந்துச்சு. அப்போல்லாம் பார்த்துட்டு ஒரு வாரம் வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்கும். நைட்டில் இந்த மாதிரி பாண்டமணியெல்லாம் போனால் ஐயோ டிமாண்டி எங்கேயோ குத்துற சவுண்டுக்கு, அந்த துப்பாக்கி இது பண்ணுற சவுண்டு கேட்கும்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருப்போம். இதில் பயப்படுற மாதிரி ஒரு சீனுமே கிடையாது. ஆனால் படத்தில் ஒரு நிமிஷம் கூட நமக்கு வேஸ்ட்டுன்னே தோணவே தோணாது. கொடுக்குற 100 ரூபாய்க்கு ஒருத்தனஸ் இருக்குதா, கன்ஃபார்ம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை கன்ஃபார்ம் தியேட்டரில் போய் பாருங்கள். ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அது ஒரு இது அதெல்லாம் வேணாம். தயவு செஞ்சு படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். காலையில் எப்படி ஜிவி பிரகாஷ் சம்பவமோ இது சாம் சிஎஸ் சம்பவம். வேற எல்லாரும் என்னது இல்லை அன்லக்கி கீடன்லாம் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் பொய்ன்ற மாதிரி தான் இருக்குது இந்த படம். யாரை சொல்கிறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள். எப்படி பிரியா பவன் சிங் ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி ஆர்சிபியும் ஜெயிக்கும் நம்பலாம்.